அம்மா, தாயே, கருமாரி, காளிகாம்பாள், கற்பகாம்பாள், மீனாட்சி, காமாட்சி, உன் திருவடி சரணம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. தை மாதம் அப்படிங்கிறது அற்புதமான மாதம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். தை மாதத்துல நாம செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு 3 மடங்கு பலன்கள் நமக்கு கடவுள் தருவார் அப்படிங்கிறதையும் சொன்னேன். தை வெள்ளிக்கிழமையில நாம செய்கிற வழிபாடுங்கிறது மிகப்பெரிய பலம் வாய்ந்தது. பல அளப்பரிய நம்மளே ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு உண்டான சக்தியை தரக்கூடியது. தயவு செய்து தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த தடவை இந்த விஷயத்தை செய்து பாருங்க. தை வெள்ளிக்கிழமைய மிஸ் பண்ணிடாதீங்க. தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களால முடிந்ததுனாக்க பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு போங்க. அந்த அம்மன் கோவில் எந்த அம்மனா வேணாலும் இருக்கட்டும். செல்லி அம்மனா இருக்கலாம், கௌரி அம்மனா இருக்கலாம், மாரி அம்மனா இருக்கலாம், முத்துமாரி அம்மனா இருக்கலாம். எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல எந்த அம்மன் கோவில் இருக்கு, எதுக்காகவும் நீங்க அலைய வேண்டாம். அந்த அம்மன் கோவிலுக்கு போங்க. ஒரு புடவை வாங்கி சார்த்துங்க. நீங்க கட்டிக்கிற புடவைனாக்கா விலை ஜாஸ்தி, பெண்கள் கட்டிக்கிற புடவைனா விலை ஜாஸ்தி. அம்மனுக்கு அந்த ஆடம்பரம் படோடாபம்லாம் தேவையே இல்லை. உங்கள் பக்தி தான் ஆடம்பரமா அப்படியே அளப்பரிய அளவுக்கு எல்லையே இல்லாமல் இருக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் தான் அவளுக்கு அலங்காரம். அதனால ஒரு புடவை, அந்த புடவை அவளுக்கு அம்மனுக்கு சார்த்துங்கள். தை வெள்ளிக்கிழமையில அம்மனுக்கு புடவை சார்த்தி வேண்டிக்கங்க. கல்யாணம் ஆகலையா, சீக்கிரமே கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் வந்துருச்சு, நடந்துருச்சு, ஆனா குழந்தை பிறக்கலையே அப்படின்னு இருக்கீங்களா, அந்த பிரார்த்தனையை புடவை சார்த்தி அங்க வேண்டிக்கங்க. நிச்சயமா நடந்தேரும். என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா, என் பையன் நல்ல உத்தியோகத்துக்கு போகணுங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா, என் பையன் என்னைய பார்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க, என் மருமக மகன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஏன்னா என் பையன் என்னைய வெறும் மாசம் ஒரு 1000 ரூபா காசு கொடுத்தா போதும், 1500 ரூபா காசு கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க, அன்புதானுங்க முக்கியம் அப்படின்னு ஏங்குகிற தாய்மார்கள் ஒரு புடவையை வாங்கி அங்க அம்மனுக்கு சார்த்துங்கள். என்ன, இந்த உலகத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை அப்படி அன்பா பார்த்துக்குவாங்க. உங்க பிள்ளைங்க என்ன பிள்ளைங்க, அவங்கள விட பல மடங்கு அன்பை பொழிவார்கள். அதனால தை வெள்ளிக்கிழமை, சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லப்படுகிற வெள்ளிக்கிழமையில பக்கத்தில் இருக்கிற, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு ஒரு புடவை, 200 ரூபாய், 300 ரூபாய், 400 ரூபாய்க்குள்ளாரே நல்ல புடவைகள்லாம் இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது என்ன புடவை உங்களுக்கு வாங்க தோணுதோ அதை வாங்கி கொடுங்க. மஞ்சள் கலர் புடவையில வாங்கி தரீங்களா, வாங்கி கொடுங்க. சிகப்புல வாங்கி தரீங்களா, நீல கலர்ல வாங்கி தரீங்களா, வாங்கி கொடுங்க. அரக்கு கலர்ல வாங்கி கொடுக்குறீங்களா, இன்னும் ரொம்ப 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 சந்தோஷமாயிருவா அம்மன், இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு நாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போனாக்கா அந்த குழந்தைங்க எப்படி சந்தோஷமாகுதோ, அது போல நீங்கள் அந்த குழந்தையாக அந்த அம்மனை பாவித்து நீங்கள் புடவை கொடுக்கிறீர்கள். அவள் உங்களையே குழந்தையாக பார்த்து உங்களுக்கு அருள்பாலிப்பாள். தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 10:30 to 12 அந்த ராகு கால நேரத்துல நீங்க துர்க்கையை வழிபடுவது, அம்மனை வழிபடுவதெல்லாம் வச்சுக்கலாம். ஆனா ராகு காலம் 10:30 12 தவிர்த்து 10:30 மணிக்கு முன்னாடியோ அல்லது 12 மணிக்கு பிறகோ தயவு செய்து உங்களுடைய கோரிக்கைகளை அம்மனுக்கு புடவை சார்த்தி வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை எவ்வளவு உன்னதமாக மாறப்போகிறது அப்படிங்கிறத பார்ப்பீங்க. இந்த தைவெள்ளிக்கு பண்ணினங்க, அடுத்த வாரம் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு ஒரு நல்ல விஷயத்தையாவது நீங்க என்கிட்ட போன்ல பேசுவீங்க. வணக்கம்.